ஃபேமிலியோட பார்க்கும்போது எப்படி காட்டுது? நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருந்தது. என்ன படம்னா மணிகண்டன் படமா? மணிகண்டன் படம் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயசு வரைக்கும் சிரிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப இது எப்படி இருந்தாலும் நம்மளோட ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகும்ல. கனெக்ட் ஆன மாதிரி நல்லா கனெக்ட் ஆன மாதிரி தான். நல்லா கனெக்ட். எது ஃபேக்கெல்லாம் இல்லை, ரியலாக நம்ம எப்படி இருக்குமோ அதை படம் அப்படி இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்லாம் கொடுத்து எடுத்து ஹிட் அடிக்கிறதுக்கு ஓகே மக்களுக்கு புரியுற கதைகள் எடுத்தா ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா காமெடியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப காமெடி படமா இருந்தது. மணிகண்டன் ஷூட் பண்ற நிறைய படங்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கு அவர் பண்ற படம் எல்லாமே. அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஜெய்பீம்ல இருந்தே அவர் வரிசையா எல்லாமே நல்லா பண்றாரு. எல்லாமே நல்லா. ஹீரோயின் எந்த அளவுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க? ஹீரோ கேஷுவலா அவங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே படத்துல காட்சி ரொம்ப ரியாலிட்டியில இருக்கிற படம் நல்லா இருந்தது. சின்ன பட்ஜெட் படம் இருந்தாலும் படம் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் தரீங்க? ரேட்டிங் நம்ம 5 out of 5 தரலாம். அவங்க மாமா கேரக்டர்ல ஒருத்தர் அவர் எல்லாமே அந்த கேரக்டர்ல கரெக்டா வாழ்ந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு ரிவ்யூ. ஃபேமிலியோட பார்க்கும்போது ரியல் லைஃப் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த இஎம்ஐ மந்த்லி கட்டுற அந்த இதெல்லாம் நிறைய ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லா இருந்துச்சு. உங்க ரியல் லைஃபோட இந்த படத்துல எதனா ஒரு சீன் கனெக்ட் ஆச்சா? ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகல, பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. மணிகண்டன் சூஸ் பண்ற நிறைய படங்கள் ஹிட் அடிச்சிட்டே இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். எனக்கு அத பத்தி தெரியல. பார்க்கலையா அப்ப? இல்ல, நான் அந்த படம் பார்க்கல. சோ அத போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. அவரோட ஆக்டிங் பெரிய ஆக்டிங். ஓகே. ஓகே.